என் கடவுள், யாவே என் கடவுள், யாவே என் கடவுள். எலியா என்றால் யாவே என் கடவுள். யா 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 யா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. நாம் எலியாவின் ஜெபத்தை குறித்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது எலியா சாரிபாத் கைம்பெண்ணின் மகனை உயிர் பெற செய்யும் போது செய்த ஜெபம். சாரிபாத் என்ற ஊர்ல ஒரு கைம்பெண், உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும் நினைக்கிறேன். 1 அரசர்கள்ல 17ஆம் அதிகாரத்துல இதை முழுமையா படிக்கலாம். சாரிபாத் கைம்பெண் அந்த காலத்துல பார்த்தபோது நிறைய பஞ்சத்துல காலகட்டத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சோண்டு மாவு தான் இருந்துச்சு, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு. ஆனால் அதை கொண்டு எலியாவுக்கு அப்பத்தை உண்டாக்கி கொடுத்தார். அதனால் விளைந்த ஒரு மாபெரும் ஒரு அற்புதம் தான் அந்த இப்ப நம்ம தியானிக்க போகிற பகுதி. 17ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல, இதற்கு பின் வீட்டிற்கு தலைவியான அந்த பெண்ணின் மகன் நோயுற்றான். அவனது நோய் மிகவும் முற்றவே அவன் மூச்சு நின்று விட்டது. அப்படின்னா என்ன, இறந்துட்டார். தன் மகன் இறந்து போன அந்த துயரத்துல அந்த அம்மா என்ன திரும்ப கேட்கிறாங்க, என் மகனை சாகடிக்குவா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனாலும் எலியா அழகா சொல்றாரு, உங்க மகனை கூட்டு வாங்கன்னு படுக்க வைத்து தன்னுடைய படுக்கையிலே அவரை படுக்க வைத்து அவர் ஆண்டவரை நோக்கி, என் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு தங்க இடம் கொடுத்த கைம்பெண்ணின் மகனை சாகடித்து அவனை துன்புறுத்தலாமா என்று கேட்டார். பிறகு அந்த சிறுவன் மேல 3 முறை குப்புற வந்து எடுறார். இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும், இந்த 3 நாள் ஏற்கனவே எனக்கு ஒருத்தர் கேட்டாங்க சந்தேகம், ஏன் ஸ்ரீ எல்லா இடத்துலையும் இந்த 3 எப்ப பாரு 3 வருது அப்படின்னு. இந்த 3 என்பது ஒரு முழுமைக்கு உரிய நம்பர், முழுமைக்கான அடையாளம். இது அர்த்தம் என்னன்னா கம்ப்ளீட்னஸ், ஹோல்னஸ், ரெசரக்ஷன் சொல்லலாம். அதாவது உயிர் தெழுதலையும் வருது. ஆண்டவராய் இயேசுவும் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப அது உயிர்ப்பின் அடையாளமாகவும் இருக்கிறது இல்லையா? அதே அடையாளத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். 3ஆம் முறை குப்புற அவர் மேல விழுந்து எழுந்திருக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர் இப்படியாக ஜெபித்தார். ஜெபித்த பிறகு நம்ம 22வது வசனத்துல படிக்கிறோம், ஆண்டவரும் எலியாவின் குரலுக்கு செவி கொடுத்தார். சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திருப்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். எலியா உடனே குழந்தைய அந்த மகனை தூக்கிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுத்து, உங்க மகன் உயிரோடு இருக்கிறான்னு கொடுக்குறாங்க. இப்போ முக்கியமான பகுதி, இந்த இடத்துல அந்த பெண் சொன்ன வார்த்தைகள். முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க சாகடிக்கிறது தான் நீங்க வந்திருக்கீங்களா, என் வீட்டுல வந்து தங்குறதுக்கு அதுக்கு தான் வந்தீங்களா, உங்களுக்காக தான் நான் இந்த இடத்த கொடுத்தனா அப்படின்னு கேட்ட அந்த பெண் அந்த வாயாலேயே இப்ப எப்படி தெரியுமா சொல்றாங்க, நீர் கடவுளின் அடியவர் என்றும் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானது என்றும் தெரிந்து கொண்டேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவருடைய இறை வாக்கினர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் அவங்க ஜெபத்தின் செயல்களும் அவர்கள் உண்மையானவர்கள் என்றும் அவருடைய வாக்கு உண்மையானது என்றும் அவர் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்றும் நிரூபிக்கும் தருணத்திலே தான் அது யாவேவுக்கே மகிமை சேர்த்துவதாக இருக்கிறது. இப்ப எலியாவின் ஜெபம் சாதாரணமா பேசினார், ஆண்டவர் சாதாரணமா கேட்டார். அது என்ன துன்புறுத்தவானா, இப்படி துன்புறுத்தலாமா அப்படின்னு தான் கேட்டார். ஆண்டவரே அவருக்கு சாகடித்தது நல்லதா அப்படின்னு தான் கேட்டாரு. ஆனால் ஆண்டவரின் ஆவி அந்த மகன் மேல் வந்து உயிர் தந்தது. இப்போ நம்ம ஜெபங்களும் எப்படி வாழணும் இருக்கணும்னா, இதோ இந்த பெண்மணி போல பல நாட்கள்ல நம்ம இகழப்பட்டவர்களாக இருக்கலாம், பல நாட்கள்ல நம்ம இறை வாக்கினர்களை இகழ்ந்து பேசுவர்களாக இருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், ஆண்டவர் இறை வார்த்தையை அறிவிக்கிறவர்களையும் இறை பணி செய்து கொண்டிருக்கிறவர்களையும் அருட்பணியாளர்களையும் நாம் எக்காரணத்து கொண்டும் அவர்களை தவறாக பேச வேண்டாம். ஏன் தெரியுமா?
ஆண்டவருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இருக்கிறார். ஏன் அது நம் வாழ்க்கையில சந்திக்கிற துன்பம் இல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஏதாவது வேதனை ஒரு காரணமாக இருக்கலாம், அது நன்மைக்காக விளைவதற்காக இருக்கலாம். அதன் காரணமாக நீங்க படுகிற அந்த துன்பத்தின் காரணமாக யாரையும் எகழவும் வேண்டாம், நீங்க எந்த விதத்திலும் நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம். ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட். இந்த இடத்துல எலியாவை கடவுள் வெட்கப்பட்டு விடட்டாரா? விடவே இல்லை. அவர் உண்மையானவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். நாம் ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எலியாவின் ஜெபம் மிகவும் எளிமையான ஜெபமாக இருந்தது. அவர் உள்ளத்திலிருந்து சாதாரண வர வார்த்தைகளாக இருந்தது. சாதாரணமாக மனிதர்களோடு பேசுவதைப் போல உம்மோடு கூட பேசி அவர் கேட்டது உயிர் தரும்படிக்காக உடனே நீங்க கேட்டீங்கப்பா. அதே போல அவர் உண்மையானவர், மெய்யான இறைவாக்கினர் என்பதை நிரூபித்து காமிச்சிங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில நாங்கள் எல்லா இறை பணி செய்கிற அனைவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்விலும் எங்கள் சொல்லிலும் செயலிலும் உமக்கு உண்மையவர்களாக இருக்க எங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒருவேளை நாங்கள் தவறுதலாகவோ எங்கள் மன வேதனையிலோ எங்களை மறந்து நாங்கள் ஏதாவது பேசியிருந்தா எங்களை மன்னியும். இந்த வேளை எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவத்தாயே, எங்களுக்காய் பரிந்து பேசும் அனைத்து வானதூதர்களே, புனிதர்களே, முக்கியமாக புனித யோசேப்பே, எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். God bless you. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ்.